ஹரே கிருஷ்ணா. இந்த மாலை பொழுதில் மீண்டும் அனைவருக்கும் அடியன் யதுபதி தாஸுடைய பணிவான வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹரே கிருஷ்ணா. ரொம்ப இந்த மாலை பொழுதில், அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரையும் சட்டுன்னு ஒரு இடத்துல பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியாக இருக்கக்கூடிய நேரம். சண்டேன்னு ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா ஒர்க்லேயும் சில பேருக்கு ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் பொதுவாகவே சண்டேனாலும் எல்லாத்துக்கும் லீவு. ஆனால் அந்த அன்றைக்கி தான் நம்ம நிறையா வேலைகள் இருக்கும், நிறையா என்ன சொல்லுவாங்க, அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருக்கும். கல்யாணத்துக்கு போவாங்க, பிறந்தநாளுக்கு போவாங்க. அதுமாரியும் பக்தர்கள் வந்து இந்த கீதை உபன்யாசத்தை, பகவத்கீதை என்கிற உபன்யாசத்தை கேட்க வந்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு நான் கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலையில் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஒரு பெரும் விஷயம் இந்த மாதிரி உபன்யாசம் வந்து கேட்குறது, அது சண்டே அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுமா. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வெற்றிகரமாக, சில சமயம் வந்து அது மாற்றப்படலாம், ஏதோ ஒரு அது ரேர் கேஸ், ரொம்ப வந்து ரேரான கேஸு, அரிதான ஒரு இது, அந்த நம்ம கேன்சல் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் எப்படி இந்த சூழ்நிலை இருந்தாலும் பக்தர் மத்தியில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம அந்த கீதை கிளாஸை வெற்றிகரமாக நடத்திட்டு வரோம். அது தொடர்ந்து பக்தருக்கு ஆதரவு கொடுத்து வரவேற்ற எல்லாத்துக்கும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ஸோ இந்த கீதை, இந்த சண்டே கிளாஸ் மட்டும்தான் தொடர்ச்சியாக கீதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரொம்ப. அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிய பற்றி பேசுவோம். மித்த ஃப்ரைடே பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வேறு டாப்பிக்கு போவோம். ஃபெஸ்டிவல் வரும், ஃபெஸ்டிவல் பற்றி பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ அதனால் இந்த சண்டே வந்து ரொம்பவே கீதை விரும்பி கேட்குறவங்களுக்கு இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் கிளாஸு உண்மையிலே அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. சரி, நம்ம தொடர்ச்சி வந்து 15வது அத்தியாயம் வந்துட்டோம். 15 அத்தியாயத்தில் 16 வரைக்கும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போ 17 டெக்ஸ்ட் 17 புருஷோத்தம யோகம் சாப்டர் 15 டெக்ஸ்ட் 17 15வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். யாருக்காவது தமிழ் பகவத்கீதை இருந்தால் கீதை எடுத்து வச்சுங்க, இங்கிலீஷ் பகவத்கீதை இருந்தால் இங்கிலீஷ் எடுத்து வச்சுங்க. என்கிட்ட பகவத்கீதை இல்லை, தமிழும் இல்லை, இங்கிலீஷும் இல்லைனாக்கா கூகுளில் போய்ட்டு வேதா பேஸில் தட்டுங்க, அதுக்குள்ளே பகவத்கீதைன்னு வரும். ஸோ பகவத்கீதை நீங்கள் தட்டி அந்த உள்ளுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபாலோ பண்ண தானாக வந்துடும். ஓகேவா? நம்ம நேராக ஸ்லோகத்துக்கு போகலாம். உத்தம புருஷஸ்துவன்யः பரமாத்மேத் யுதாயுஷ்ருதः யோ லோகாத்ரயம் ஆவிஷ்யः பிபர்த்யவ்யய ஈஸ்வரः. ஸ்லோகத்தை ஆன்லைன் கிளாஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதாச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் எஸ் ஓல்டர் தான் பிரச்சனை. ஸோ அது வந்து இந்த இது முடியாது, இந்த ஓல்டர் முடியாது. ஸோ ஓகே, என்ன பாய் கிளாஸ் போவோம் வருவோம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ஓகே தான், நல்லா விளங்குதுண்ணே? ஓகே, சாரி. ஸோ அது ஓல்டர் தான் பிரச்சனை வரும். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து கிளாஸ்க்கு போயிடுவோம். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் படித்தாச்சா? மற்ற மற்ற படிச்சுக்கலாம் நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்? ஓகே, நான் ஒரு ரீட் பண்ணுங்கள். There is the greatest living personality, the supreme soul, the imperishable Lord himself, who has entered the three worlds and is maintaining them. Okay. Thank you so much. Okay, Uttama Purushastvanya Paramatmet Yuta Shrutah Yo Lokatrayam Avishya Pibarth யவ்யய ஈஸ்வரக. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்குகின்றார். ஓகே, இப்போ வந்து என்னன்னா, போனவாட்டி ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து 2 பேரை பற்றி பேசியிருப்பார். துவா இமாவ் புருஷலோகே ஷர சாக்ஷார ஏவச்ச ஷரா சர்வாணி பூத்தானி கூடஸ்து அஷர உச்சதே. என்னன்னா, தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். கடவுள்கள் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அக்ஷர ஷார அக்ஷர என்றது ஃபெலிபிள் இன்ஃபெலிபிள் அப்படின்னு பகவான் வந்து
சொல்லியிருப்பார். இப்போ அர்ஜுனருக்கு வந்து இப்போ என்ன ஒரு இன்னொரு இதுனா அவர் கேட்குறாருன்னா, இன்னொரு விஷயம் என்ன அவர் வந்து சொல்கிறாருன்னா, ஓகே இப்போ வந்து அர்ஜுனருக்கு வந்து இதுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் இருக்காரு, இதுக்கெல்லாம் எந்த விஷயமும் இல்லை, அவர் இதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக உத்தமான் என்று ஆரம்பிக்கிறார். உத்தமானாக்கா த பெஸ்ட், சிறந்தவர்னா த பெஸ்ட்டு. யாரு? புருஷர். துவன்யாகனா இந்த 2 பேர்த்துக்கு இன்னொருத்தர் இருக்கார் தெரியுமா? அது சமஸ்கிருதத்தில் படிக்கும்போது இது விஷயம் வந்து பின்னாடி சொல்லிடுவாங்க, ஆனால் அதை நம்ம முன்னுக்கு கொண்டு வந்து சொல்லணும். துவன்யா. யார் துவன்யா? இன்னொருத்தர் இருக்கார் தெரியுமா? வேறு ஒருத்தர் இருக்காரு. யாரு? உத்தம புருஷா. அந்த உத்தம புருஷரை தான் பரமாத்மேத் யுத்தா ஸ்ருதா. அவரு தான் யாருன்னா பரமாத்மாவும் இருக்கிறாரு. அந்த உத்தம புருஷரு, இவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் உத்தம புருஷர், சிறந்த புருஷர் அவர் தான் பரமாத்மாவாக இருக்காரு. ஸோ புருஷர் என்பது ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். உத்தம புருஷா அப்படின்னா புருஷானா என்ன அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ புருஷானா இங்கே வந்து என்ன போட்டிருக்குன்னா உண்மையை என்ஜாயர். ஏன் புருஷா என்ஜாயர்? ஏன் வந்து புருஷான்னு சொல்கிறாங்க பகவானை? ஏன் புருஷான்னு சொல்கிறாங்க பகவானை? யாருக்கா தெரியுமா? anybody know the answer? why call புருஷா? ஏன் பகவானை புருஷான்னு சொல்கிறார்? Because he is only one male character. ஓகே, வெரி குட். ஏன்னா மாதாஜி வந்து நிறைய கிளாஸ் போகிறதுனால அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது. ஓகே, வெரி குட். எனிபடி வாண்ட் டு ட்ரை? அது இப்போ அது டியூட்டி புதுசாக வந்தவங்க யாராச்சும்? கிருஷ்ணர் இதுக்கு முன்னே ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருப்பார். சர்வஸ்ய சாகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மரிதி ஞான அபோகனஞ்சம் வேதஸ்ய சர்வ ஏவ ஆகம் ஏவ வித்யு வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சம். நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன், என்னிடமிருந்து ஞாபக சக்தியும் அறிவும் மறதி உண்டாகிறது, எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே, எல்லா இதயத்திலையும் வீற்றுள்ளேன் அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். ஆக்சுவலி புருஷாவுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னென்னா போக்தான்னு என்னென்னா எல்லாத்தையும் அனுபவிக்கூடியவர். அப்போ கேட்கலாம், என்னப்பா இவர் உத்தம புருஷர்னு ஆரம்பிக்கிறாரு? வாய் கிருஷ்ணா மென்ஷன் உத்தம புருஷர்னு அவரை பற்றி சொல்கிறாரு. ஏன் உத்தம புருஷர்? ஏன் அவர் தான் என்ஜாயர், நம்மளே என்ஜாயினர். அதாவது நல்லா பச்சுங்க, ஷாராவும் அக்ஷாராவும், ஃபேலிபிள் இன்ஃபெலிபிள். அதாவது இந்த 16 இதில் சொல்லியிருக்காங்களே, தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள், இவங்க 2 பேரும் அனுபவிக்கிறவர்கள் அல்ல, என்ஜாயர் கிடையாது. 2 பேரும் என்ஜாய் பண்ண முடியாது. என்ஜாய் யார் உண்மையாக பண்ணுறாங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே. அவர் தான் உத்தம புருஷா, போக்தா, ரியல் என்ஜாயர், உண்மையான என்ஜாயர், பெஸ்ட் என்ஜாயர் அவர் தான். ஏன் அவர் என்ஜாயர்? ஏன்னா அவர் பகவான். ஏன் பகவான்? ஏன்னா அவருக்கு 6 ஐஸ்வர்யங்கள் இருக்குது, 6 opulence. யாருனால சொல்ல முடியும் என்ன அவருக்கு இருக்குது 6 ஐஸ்வர்யங்கள்? 6ன்னு சொல்லிட்டேன், எத்தனைன்னு கேட்கல. எத்தனை ஐஸ்வர்யங்கள்? 6 இருக்குது ஐஸ்வர்யங்கள். அதனால தான் அவர் பகவான். இது பராசர முனிவி சொல்கிறார், வியாசதேவரோட அப்பா சொல்கிறார். யாருக்கு தெரியும்? One is full of beauty. Okay. Is full of fame. Full of wealth. Okay. Full of power and energy. Okay. Full of knowledge. And yet he renunciation for everything. He's not attached to anything. Thank you so much. நான் வருஷப்படுத்துகிறேன். ஸோ 6 opulence, 6 ஐஸ்வர்யங்கள் இருக்குது. அதில் தான் அவர் பகவான் சொல்கிறார். இது சொன்னது வந்து பராசர முனி, வியாசதேவருடைய அப்பா. 1வது வெல்த், ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யானாக்கா செல்வம், முழுமையான செல்வம் இருக்குது அவருக்கு. ஓகே. 2வது ஸ்ட்ரென்த், அது பலம், வீரியா, சமஸ்கிருத வீரியா, ஸ்ட்ரென்த் பலம், அவருக்கு முழுமையான பலம் இருக்குது. ஃபேம், யாஷஷ்னா அவருடைய இந்த புகழ், அவருக்கு முழுமையான புகழ் இருக்குது. அப்புறம் ஸ்ரீ அப்படின்னா அழகு, பியூட்டி.
ஓகே. அப்புறம் அவருக்கு வந்து நாலேஜ், ஞானம், அறிவு, முழுமையான அறிவு. அப்புறம் 6வது ரெனோசியேஷன், வைராக்கியா, துறவரம். 1வது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்த், ஐஸ்வர்யா, வெல்த், ஐஸ்வர்யா, அதாவது என்னன்னா முழுமையான செல்வம் இருக்குது. 1வது வெல்த், ஐஸ்வர்யா, செல்வம், முழுமையான செல்வம் இருக்குது அவருக்கு. 2வது ஸ்ட்ரென்த்து, வீரியா, முழுமையான பலம் இருக்குது அவருக்கு. 2வது. 3வது ஃபேம், யாஷஸ், அதாவது புகழ், முழுமையான புகழ் இருக்குது அவருக்கு. அடுத்து 4வது பியூட்டி, ஸ்ரீன்னுவாங்க, அழகு, முழுமையான அழகு இருக்குது. ஓகே. அப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா நாலேஜ், ஞானம், அதாவது முழுமையான அறிவு இருக்குது அவருக்கு. அப்புறம் 6வது ரெனோசியேஷன், அதாவது வைராக்கியா, அதாவது துறவரம், முழுமையான துறவரம். இந்த 6 ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதுனால தான் அவர் பகவான். அது பகவான் என்ற ஒரு இதில் பொசிஷன் இருக்கிறதுனால தான் அவர் புருஷான்னு சொல்கிறாங்க. அவர் தான் என்ஜாய். ஏன்னா இந்த முழுமையாக அவர்கிட்ட இருக்குது, மித்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னா அவங்கவுங்க எதுவுமே அவங்கவுங்க அந்த அனுபவிக்க முடியாது எந்த விஷயத்தையும். ஸோ பகவான் ஒருத்தர் தான் புருஷா, என்ஜாயர். மித்தவங்களாம் வந்து அவருக்கு வந்து சேவை செய்கிறவங்க தான். ஸோ அதுதான் உத்தம புருஷா. அந்த இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள், இப்படிப்பட்ட பலம் கொண்டவர். ஏன்னா செல்வம் அவருக்கு இருந்தது வந்து 16,000 ஒய்ஃபுக்கும் அவர் வந்து அரண்மனை பேலஸ் கட்டி கொடுத்து பார்த்துருந்தாரு. அது இந்த அவர் ஐஸ்வர்யத்தை குறிக்குது. ஸ்ட்ரென்த்து, அவருடைய பலம். சுண்டு வரல 11 வயசு இப்படி இருக்கும், சுண்டு வரலால் தூக்கி, அதுவும் இடத பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து சுண்டு வரலால் தூக்கி முழு கோவர்த்தன மலையும் தூக்குனார். அவர் புகழ் உலகம் முழுவதும் அவர் புகழ் பற்றி இன்ன வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு. பகவானோட புகழ், அழகு, அவருடைய அழகுலேயே அவர் மயங்கினார். அந்த துவாரகையில் அரண்மனையில் அவர் வந்து அவங்க ஒய்ஃபுங்க அவர் பார்க்க போகும்போது அவர் வந்து அந்த மார்பிள் மாரி கல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கல்லை பார்த்து அவரே அவர் அழகுல வந்து இதாகிருக்காரு. நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், அந்த அளவுக்கு பகவானுடைய அழகு. நாலேஜ், பகவான் எல்லா விதமான நாலேஜும் இருக்குது அவருக்கு. என்ன விஷயம், நம்மளை பற்றி ஹிஸ்டரியாக இருக்கட்டும், அந்த ஒரு இதாக இருக்கட்டும், ஒரு உயிரினங்களில் வடிவமாக இருக்கட்டும், எல்லா நாலேஜ், ஒரு உயிரை படைக்கிறதுலேருந்து ஒரு உயிரை காக்கிறது, எல்லா விதமான நாலேஜ் அவருக்கு இருக்குது. துறவரம், வைராக்கியம், ரெனோசியேஷன். அவருக்கு இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவர் அட்டாச் பண்ணிக்கல, எதுலையுமே அவர் வந்து அட்டாச் பண்ணிக்கல, எதுவுமே அவர் வந்து துறவரமாக தான் இருந்தார். ஸோ இதனால தான் அவர் பகவான். ஸோ உண்மையான புருஷா யாருன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனருக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாரு. முதல் என்ன பண்ணுறாரு, இதுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் உத்தம புருஷரு. உத்தம புருஷ ஸ்துவன்யா, இந்த 2 பேருக்கு அப்பாற்பட்ட உத்தம புருஷர். இந்த உத்தம புருஷர் தான் வந்து பரமாத்மே ஜுதாஸ்ருதம், அவர் தான் பரமாத்மாவும் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பரமாத்மா யோ லோக தெரியும் ஆவசிய, யோ லோக, யோனா அந்த ஒரு நபர், யார் அந்த நபர், அதாவது உத்தம புருஷரு, ஃபுல் ரியல் என்ஜாயர், அவர் தான் பரமாத்மாவாக கருதப்படுறாரு. அந்த பரமாத்மா லோக திரியம் ஆவசிய, லோகம் திரிவைனா உலகத்தில் வந்து அவர் வந்து அவர் ஆதிக்கம் பண்ணுறாரு. அவர் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு, அது வந்து அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, 3 உலகத்துலேயும் வந்து ஆவசியம்னா நுழைக்கிறார், என்டர் கொடுக்குறாரு. எஸ், என்டர் கொடுக்குறாரு. என்ன அந்த 3 லோகம், அதுதான் வந்து நம்ம இருக்கக்கூடிய பூர் புவ ஸ்வஹ மஹ ஜன தப்ப சத்தியலோகம், அப்புறம் அத்தல வித்தல சுத்தல தலா தல மகாத்தல ரசத்தல பாதல, இப்படி 7 உலகம் இருக்குல்ல. இதுதான் லோக்கத்திரயம். லோக்கத்திரயம்னா மூ உலகம்னாங்க. அதுதான் அது வந்து எப்படின்னா அப்பர், மிடல், லோவஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. லோபோஸில் வந்து அப்புறம் நம்ம இருக்கிறது மிடல், பூர். நம்ம பூரில் தான் இருக்கோம். பூர்னாக்கா இந்த பூலோகம், இந்த பூலோகத்தில் இருக்கும். நம்மளுக்கு மேலே ஒரு 6 இருக்குது, நம்மளுக்கு கீழே ஒரு 7 இருக்குது. ஓகே, இதுதான் வந்து லோகத்திரயம் ஆவசியன்னு அவர் என்ட்ரு கொடுக்குறாரு. இவர் தான் பிபர்த் ஜப் ஜய ஈஸ்வரஹ. பாருங்க, அர்ஜுனர்கிட்ட வந்து இதுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ரியல் என்ஜாயர், அதுதான் உத்தம புருஷர். அப்படி அந்த உத்தம புருஷர் தான் பரமாத்மாவாக இருக்காரு. அந்த பரமாத்மா அந்த 3 உலகத்துலேயும் வந்து என்டர் கொடுக்குறாரு. அந்த 3 உலகத்தை என்டர் மட்டும் இல்லாமல் பிபர்த் ஜப் ஜய ஈஸ்வரஹ 2 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இவர் தான் மெயின்டெனர் பண்ணுறாரு, இவர் தான் கடவுள் அப்படிங்கிறார், ஈஸ்வரஹ அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஸோ
ஏன் அவர் வந்து வந்து பரமாத்மா அந்த விஷயத்தை அவர் வந்து ஏன் அவர் பரமாத்மாவாக இருக்கார்? பரமாத்மாவோடைய என்ன ஒரு 3 விஷயம் இருக்குது. என்ன 3 விஷயம் வந்து அவர்கிட்ட முக்கியமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு டாக்டர்னா அவங்கக்கிட்ட இருக்க ஒரு அம்சம் இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு பொசிஷன் இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். அதான் டாக்டர் அந்த ஒரு பொசிஷன் இருக்காங்க. லாயருக்கு வந்து எல்லா விதமான லா தெரியும். இந்த குற்றத்துக்கு இந்த செக்ஷன் படி, இந்த உண்டாங்க படி, இந்த பராத்துரம் படி இந்த குற்றத்துக்கு இவங்க வந்து அப்படி அனுபவிக்கிறாங்க. லாயருக்கு தெரியும். இன்ஜினியருக்கு அவன் சிவில் இன்ஜினியர்னா பில்டிங் எப்படி கட்டணும், அவன் எலக்ட்ரானிக்னா இந்த எலக்ட்ரானிக் இந்த மாதிரி இதுக்கு படிச்சிருவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காங்க, மெக்காட்ரானிக் இன்ஜினியர் இருக்காங்க, இன்ஜினியர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, இது முடிஞ்சு டீச்சர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மிற்ற வேலை செய்வர்கள் இருக்காங்க, போலீஸு, ஜாமி, எல்லாத்துக்கும் அந்த ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயத்தை இருக்கிறதுனால தான் அவர் பரமாத்மா. அந்த 3 விஷயம் என்ன இருக்குது அவர்கிட்ட யாருக்கு தெரியும்? அந்த 3 விஷயம் இருந்தால் தான் அவர் உண்மையான பரமாத்மா. அந்த 3 விஷயம் இருந்து அவர் செயல்படுத்துறாரு. அந்த 3 விஷயம் அவர்கிட்ட இருக்கு. என்னது பரமாத்மானா? அந்த 3 விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அவர் அது அவர் வந்து செயல்படுத்துறாரு. யாருக்கு தெரியும்? எனிபடி ஐடியா? யாருக்காவது ஐடியா இருக்கா ஏதாச்சும்? அதனால தான் அவர் பரமாத்மாவாக அவர் வந்து சொல்லப்படுது. ஓகே, நானே சொல்லிடுறேன். 1வது அவர் தான் அது என்ன சொல்லுவாங்கன்னா சமஸ்கிருதம் உபட்ரஸ்தானா அவர் தான் விட்னஸ். அவர் உள்ளுக்குள்ள பரமாத்மா இருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் எல்லாத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. பரமாத்மாவை இருந்து நம்ம செய்யக்கூடியது என்னென்ன செய்கிறோம், என்ன தப்பு தண்டை செஞ்சோம், என்ன நல்லது செஞ்சோம், என்ன பக்திக்குன்னு என்ன செஞ்சோம், உண்மையாகவே நம்ம என்ன நினச்சோம், உண்மையாகவே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன தான் நம்ம விருப்புகிறோம், எல்லாமே பகவான் பரமாத்மா வந்து நம்மளை கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய த விட்னஸ், டாப் மோஸ்ட் விட்னஸ் யாருன்னா பரமாத்மா. அதுக்கு தான் டெக்னிக்கலாக வந்து உபட்ரஸ்தான்வாங்க த விட்னஸ். அவர் முத அவருடைய இது. 2வது அனுமந்தானா அவர் தான் ஆல் பெர்மிட்டர். அனுமந்தா அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் வந்து நம்மளுக்கு அந்த இது விஷயத்தை வந்து இது கொடுக்குறாரு, பெர்மிஷன் கொடுக்குறாரு அவர். அனுமந்தா. 3வதாக இருக்கிறது வந்து சைத்திய குரு. எஸ், ஆன்மீகதுன்னு வந்துட்டால் நம்ம இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நம்ம இருக்கக்கூடிய டவுட்ஸு, நம்ம இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம மனசு நினச்சிக்கிட்டு இருப்போம், எனக்கு இன்னும் குரு கிடைக்கலையே, எனக்கு இன்னும் இந்த பக்தியில் இந்த பிரச்சனையாக இருக்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது பர்சனலாக, அது எப்படி வந்து ஒருத்தங்கிட்ட நம்ம கேட்குறது, கேட்டாலும் மாறியா இருக்க அப்படி போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு குருவை சந்திப்போம், இல்லை மாதாஜி சந்திப்போம், யாரோ ஒரு பக்தி சந்திப்போம். நம்மளோட கேள்வி வந்து அவங்க மூலிமா அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா உள்ளுக்கூட குரு ஸ்தானத்தில் இருக்கார். குரு ஸ்தானத்தில் இருக்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சைத்திய குரு அப்படின்வாங்க. உள்ளுக்குள்ளே இருந்தே நம்ம வந்து ஆன்மீக விஷயத்தை வேண்டப்ப நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மளுக்கு அந்த சேனல், நம்மளுக்கு அந்த ரைட் ட்ராக் போட்டு தராரு. தண்டவாளத்தில் வந்து ரயில் போகிற வரைக்கும் தான் அதுக்கு சேஃப்டி, பாதுகாப்பு. தண்டவாளத்தை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் தான். அப்போ அந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இந்த ட்ராக்கில் வந்து நம்மளை கரெக்டாக கொண்டு வந்து நம்மளுக்கு அந்த 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 டெஸ்டினேஷன், அந்த வழியை வந்து அப்படியே அந்த கொண்டு போகிறாரு. அதெல்லாம் இந்த 3 விஷயம் உபட்ரஸ்தா, அனுமந்தா, சைத்திய குரு. அவர் தான் நம்மளுக்கு கைட்டாக இருக்கார். அதான் சைத்திய குரு. ஓகேவா? இதுதான் பரமாத்மா செய்கிறாரு. எல்லாத்துக்கும் பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருப்பார். பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருப்பார். ஓகே, அவர் தான் லோகிதையும் வர்றாரு. அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, விபர்த் யவ்யனாக்கா மெயின்டைனர். அவர் தான் மெயின்டைனர். இதை வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்திலே அவர் வந்து சொல்லியிருப்பார். காம் ஆவசிய பூதானி தாரயம் யகம் ஓஜேசக உஷ்ணாமி சௌஜதி ஈ சர்வ சோமோ பூத்வா ரஷாத்மக. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகிறேன், எனது சக்தினால் அவை பாதியில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளிலும் வாழ்வு ரஷத்தை வழங்குகிறேன். ஸோ இந்த விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இவர் தான் வந்து எல்லா விஷயத்திலும் வந்து அந்த மெயின்டெனர் கொடுக்குறாரு.
ஏன் மெயின்டைன் அவர் வந்து பண்ணுறாரு? ஏன்னா நம்ம நினைக்கிறோம் வந்து உண்மையை பார்த்தா எல்லா ஜீவராசிக்கும் இவர் தான் பாதுகாவலர். ஓகேவா? நம்ம வந்து இப்போ மனசுலாம் இருக்கிறதுனால நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசி, மற்ற ஜீவராசிகள் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி வசதிகள் இதெல்லாம் யார் இது பண்ணுறா? பாறைக்குள்ளே இருக்க தேரிக்கு சாப்பாடு எப்படி போகுது? அந்த ஸ்கார்பியன் அப்படின்வாங்களா, அந்த தேல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இருக்கும், சந்திர பாறைக்குள்ளே இருக்கும். அது எப்படி தான் சாப்பிட்டு வாழ்ந்து கூட தெரியாது, ஆனால் அதுக்கு சாப்பாடு கிடச்சிரும். எப்படி மனசில் டிபெண்ட் பண்ணி நம்ம போய் பாறையை நோண்டி வாரையெல்லாம் நாட்டுக்கு கிடக்குன்னு நோண்டி அப்பா உள்ளுக்கு தேடி பார்த்துறேன், இந்தாப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு இந்த இடத்து இப்படி உள்ளு போட்டு வருமா? இல்லையே, நம்ம அந்த மாதிரிலாம் போடுறது இல்லையா. நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், நானே சரியாக சாப்பிட்றதில்ல, நானே இது பண்ணுறதில்ல, நான் இங்கே மித்த ஜீவராசிக்கு இப்போ போட போகிறேன். என்றைக்காவது ஆசையாக இருந்தால் நம்ம வந்து ஒரு அரிசியோ இல்லை வீட்டுக்கு காஞ்ச ரொட்டியோ ஏதாவது சம்திங் சாப்பாடோ போடுவோம், குருவி சாப்பிட்டு போயிடும். அந்த ஒரு இது டெய்லி நம்ம போடுமா? ஆனால் அவங்களை எப்படி பார்த்தாலும் யார் மூலியமாவது பகவான் அரேஞ்ச் பண்ணிடுவார் அந்த ஜீவராசிகளுக்கு. அதில் ஒரு பூனை இருக்குது, இல்லை ஒரு டாக் பப்பி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து வேறு ஜீவராசிகள் இருக்குது, குருவி, இது சம்திங் நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் அன்றாடம் ஒரு என்ன சொல்கிற சிட்டுக்குருவியாக இருக்கும் சம்திங். யார் அது வந்து பார்க்குறா, மெயின்டைன் பண்ணுறா? மரம், அந்த மரத்துக்கு யார்? இப்போ இங்கே இருக்கிற வீட்டில் நம்ம ஆசையாக வளர்த்த செடிங்களுக்கு மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற நம்ம இருக்கோம். மித்த இருக்கிற இந்த காட்டில் இருக்கிற இது மரங்கள் செடி கொடிங்கள் சில சமயம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் மண் காஞ்சி போய் அப்படியே பாதி பாதியாக பொழந்துட்டு வருது அங்கங்கே, அவ்வளோ அடிக்கிற வெயில், அவ்வளோ இது. அப்போ அந்த செடிங்க என்ன வருது? இப்போ இதுக்கெல்லாம் யார் அந்த பராமரிப்பு தரா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஸோ ஒவ்வொரு இதுலையும் இருந்து அவர் வந்து பார்க்குறாரு, எல்லாத்தையும் அந்த மெயின்டைன் பண்ணுறாரு. எல்லா உலகத்தையும் அவர் தான் ஒரு ரியல் மெயின்டைனர். அவர் தான் வந்து ஈஸ்வரஹா. இந்த ஈஸ்வரஹா என்றதுக்கு டிஃபினேஷன் வந்து பிரம்ம சமீதால வந்து பிரம்மதேவர் சொல்றாரு, ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதி ஆதி கோவிந்த சர்வ காரணம். ஈஸ்வரனா கட்டுப்படுத்துவார், கண்ட்ரோலர், த சுப்ரீம் கண்ட்ரோலர். பாருங்க, அர்ஜுனருக்கு வந்து சொல்றார் ஃபெலிபிள் இன்ஃபெலிபிள், ஷாரா அக்ஷாரா, தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் 2 பேருக்கு அப்பாற்பட்டவர் இருக்காரு. அவர் தான் வந்து மொத ஐடென்டிஃபை அடையாளப்படுத்துறாரு. அவரு என்ன அடையாளப்படுத்துறாரு? உத்தம புருஷா. அவர் வந்து ஃபுல் என்ஜாயர். அவர் மொத்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுனருக்கு உத்தம புருஷர், போக்தாரா யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்காரா இல்லையா? 5வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகத்தில் போக்தாராம் யக்ஞ தபசம் சர்வலோக மகேஸ்வரம். எல்லாத்தையும் அனுபவிக்கணும் யாரு? நானே அர்ஜுனா, கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அது சொல்லிட்டு அந்த உத்தம புருஷர் தான் என்னவா இருக்காரு? பரமாத்மேத் சுதா. அவர் தான் பரமாத்மாவும் இருக்காரா? அவர் என்னென்ன செய்கிறாரு தெரியுமா? அதையும் சொல்கிறாரு. அதுதான் வந்து யோ லோக்கே தெரியும் ஆபஷேக, உலகத்தில் வந்து என்டர் பண்ணுறாரு. அவர் வந்து விபர்த் ஜப்யா, அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் யாருன்னா கொங்கனேஷன் கொடுக்குறாரு. பரமாத்மாவிலே நிற்கல அவர். ஏன்னா இந்த பாருங்கள், இந்த கீதையில தான் வந்து பகவான் வந்து பயங்கரமாக என்டர் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. பகவான் வந்து 3 கீதையை 3 பாகமாக பிரிக்கிறாரு. கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா. ஓகே, அவர் கிருஷ்ணர் அதெல்லாம் சொல்லுவார். இந்த பக்தி, இந்த கர்ம யோகாவும் இந்த ஞான யோகாவும் 2 வீல் மாரி, 2 சக்கரம் மாரி. கர்ம யோகாவும் ஞான யோகம். இந்த நடுவில் இருக்கல பக்தி யோகா. யார் இருக்கா நடுவில்? அந்த தேர்வில் அவர் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். தேர் வச்சு அவர் கணிக்கிறாரு. இதை 2 வச்சு ஓட்டி நான் நடுவில் இந்த டோப் நிற்கிது பாரு. எது? பக்தி யோகான்றது நிற்கிது. இந்த தேர் 2 கர்மயோகா, இந்த நடுவில் டாப் மோஸ்ட்ல இருக்கிறது எதுனா பக்தி யோகா அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. ஸோ இதுதான் சொல்லிட்டு
இதில் தான் ஏன்னா ஒரு பகவானை விஷயத்தை அழிகிறதுக்கு பிரம்மன் ஜோதி வழிபாடு ஒளியிலேருந்து ஆரம்பிப்பாங்க, ஒளி. அதுக்கப்புறம் பரமாத்மாலேருந்து பகவானுக்கு வரணும். ஒருத்தன் பகவானை இதுக்கு வரணும், பகவானை ரிலைஸ் பண்ணணும். அதுதான் என்ன பண்ணுறாரு, எல்லா நாலேஜும் கொடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய நபர் யாருன்னா அவர் தான் உண்மையான ரியல் என்ஜாயரு. ஏன் இது சொல்கிறாரு? ஏன்னா அர்ஜுனர் என்ன நினச்சாரு, இதெல்லாம் இப்போ பாருங்க, அர்ஜுனர் என்னமோ தேர் ஓட்டி போய் நிறுத்துவியா, அந்த போர் நடுவில் போய் நிறுத்தி நிப்பாட்டு வீரமாக சொல்லிட்டாரு. இந்த கதையை நான் உங்களுக்கு அழகாக சுருக்கமாக கொண்டு வரேன். நிப்பாட்டினோடனே முன்னுக்கு இருக்கிற தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் சொந்தக்காரர் எல்லாம் சித்தப்பா பெரியப்பா அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு கண்ணு கலங்குறாரு. நான் ஏன் சண்டை போடணும், எல்லாம் சொந்த பந்தம், என் ரத்தம் எல்லாம் என் சொந்த பந்தங்க, ஊர் சனங்க, என் ரத்தம் என் சொந்தம்னு சொன்னோன்னே, ஒழுங்கா நான் சொல்கிறபடி கேளு, நான் பகவான்னு டேருக்காக போயிருக்கலாம். அவர் என்ன பண்ணார், கர்மயோகனா என்ன, உண்மையான ஆத்ம தத்துவத்தை கொடுத்தாரு. ஆத்ம தத்துவத்துலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையான இது என்ன செய்யணும். அப்புறம் நீ வேணான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறியே கிருஷ்ணா, அர்ஜுனா, காட்டுக்கு போனால் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றலாமா? தியானம் என்ன, அஷ்டாயோகனா என்ன, அதில் என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அர்ஜுனன் அப்படி திகிச்சு போறாரு. வாய்க்கு வீர வசனத்தை நான் பேசிட்டேன், எல்லாத்தையும் தூக்க போட்டுட்டு என்னால் முடியல, நான் காட்டுக்கு போய் நான் தபம் பண்றேன்னு சொன்னீங்க, அதோடைய தபத்தோடைய விளைவு என்ன? அப்புறம் அர்ஜுனர் திரும்பி சொல்றாரு, என்ன சொல்றாரு, காத்த கூட அடக்கிடுவாப்பா, இது என்னால் முடியாதுன்னாரு. காத்த அடக்க முடியுமா, ஆனா இது முடியாதா சொன்னாரா இல்லையா? எவ்வளோ கஷ்டம், இது கஷ்டமான ஒரு செயலாச்சே, என்னால் முடியாது, ஆனால் நம்மளால் காற்று எடுக்க முடியுமா? அர்ஜுன் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோடனே அப்படியே அவருக்கு கடைசியாக பக்தி யோகத்தை 7லேருந்து 12 ஹெவியாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பி சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தெல்லாம் 13லேருந்து 18 வரைக்கும் தீர்த்து வைக்கிறாரு. யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞானத்தை மூலியமா கொடுக்குறாரு. சொன்ன கர்மயோகம் சொல்லிட்டேன், பக்தி யோகம் சொல்லிட்டேன், இருந்தாலும் உனக்கு இருக்கு ஞானத்தை கொடுக்குறேன், ஆனால் பக்தியை நீ விட்டுறாத, அதுதான் டாப் மோஸ்ட். அதனால நடுவில் தூக்கி வச்சேன், நடுவில் நான் வச்சேன். இதெல்லாம் 2 தெரிஞ்சோன்னே இந்த பக்தியை நீ பிடிச்சிக்கிட்டுனா நீ போய் சேர்ந்துருவ, பக்தியை பகவானை அடைஞ்சிருவ. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாரு, பகவானை பரமாத்மா மூலியமா அவர் இது பண்ணி காமிச்சு, பரமாத்மா அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஈஸ்வரா பகவான் அப்படி சொல்கிறாரு. ஓகே, அதுதான் பரமாத்மா. உத்தம புருஷ துவன்யா, இவருக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் உத்தம புருஷர், அவர் தான் பெஸ்ட் என்ஜாயர். அவர் யாரு இல்லை, யாருன்னா அவரு தாங்க பரமாத்மா இருக்காரு. அந்த அவர் என்ன பண்றாரு, பரமாத்மா உலகத்துக்கும் ஈரேறு உலகம் பூர் புவஸ்வ அதெல்லாம் அத்தலை வித்தலை சுத்தலை அதெல்லாம் ஆரம்பிச்சு பாதாள வரைக்கும் போத இந்த ஏறு உலகத்தையும் அவர் என்ட்ர கொடுக்குறாரு. அவர் தான் பராமரிக்கிறாரு. அவரு தான் வேற யாரும் இல்ல, ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி கோவிந்த சர்வ காரணம் ஈஸ்வரா. அவர் தாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் ஞான புருஷோத்தம யோகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற இதுதான் இதே தான் வேதம், வேதாந்தம், இதுதான் வேதம். தெரிஞ்சுக்கிட்டியா அர்ஜுனா? வேதம் இருக்கிய, ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வேதம், சமவேதம் இருக்க, இந்த வேதத்தை எல்லாத்தையும் தூக்கி இங்க வச்சுட்டாரு. இதை நீ தெரிஞ்சுக்கிட்டனா நீ கவலைப்பட மாட்ட. உலகத்தை யார் உண்மையை அனுபவிக்கிறா, நீ நினைக்கிற இந்த சண்டை போடும் போது இந்த சண்டையில் வர விளைவுகள்லாம் நீ தான் அனுபவிக்கணும். உனக்கு உண்மை தெரியுமா, உண்மையவே நான் தான் அனுபவிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு மண்டைக்கு, இந்த மரமண்டைக்கு ஏறுற மாரி அடிச்சு சொல்றாரு. சொல்லால் அடிக்கிறாரு, சொல்லால் அடிக்கிறது. அதாவது சொல்லுவாங்கல்ல, கிருஷ்ணருக்கு தெரியும் இவனை அடிச்சு சொல்றோட வார்த்தையால் அடிப்போம் அப்படின்னு சொல்லி வார்த்தையால சொல்லி அர்ஜுனருக்கு அங்கேருந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, வேதத்தை சொல்லி தர்றாரு, அடுத்து வேதாந்தத்தையும் சொல்லி தர போறாரு. புரியுதுங்களா? மொத்தத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு இந்த சுலோகத்துல. உண்மையான யார் நீ ஏன் நினைக்கிற, நீ தான் செய்யறேன்னு, நான் அனுபவிக்கிறேன் எல்லாத்தையும், நான் கண்டு இங்கல்லனா இங்க இருக்கிற யாருமே இருக்க முடியாது, அதுல நீயும் கூட. ஏன்னா அர்ஜுனர் கேஸ் பார்த்தீங்கன்னா அங்க கிருஷ்ணர் இல்லைன்னா அர்ஜுனர் ஆரம்ப கட்டத்திலே அது பீஷ்மர் ஆரம்பிச்சாரு, அந்த கட்டமே இறக்கக்கூடிய தருணம். அவரு யாரு? அர்ஜுனர். அர்ஜுனர் நினைச்ச ஒரு மனசுல என்ன நினைக்கலாம், சிவபிரமாண இடம் நான், வென்றவன் நான்,
இந்திரனிடம் நான் வென்றவன், இப்படிலாம் அவருக்கு ஒரு தலக்காணம் இருந்துச்சு அவருக்கு. வில்லுக்கு யாரு, நான் எனக்கு இருக்கிற பலம் இந்த யாரால் இது உலகமே அறியும், அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே கிருஷ்ணர் இல்லைன்னா அர்ஜுனன்ற ஒரு நபர் இருந்ததாவே எப்படி இருக்குன்னா, ஒரு 10,000 கோடி சனத்தில் ஏதோ ஒரு பேரா மூளைக்கு போயிருக்கும். அர்ஜுனன் இருந்தாருங்க, அதான் கேஸ் முதலே போயிருச்ச. வெற்றி ரகசியம் என்னது? பகவான் அங்கே இருந்ததுனால தான். ஈஸ்வரா அவர் தான் கட்டுப்படுத்துவார் அப்படின்னு பகவான் எடுத்த வேதத்தில் உள்ள வேதத்தை எது படிக்கிறாங்க? பகவான் தெரிஞ்சிருக்காங்க. நான் இங்க சொல்றேன் இதுதான் வேதம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். யாருக்கிட்ட சொல்றாரு? அர்ஜுன் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட அர்ஜுனர் அங்க அப்படி தகச்சு போய் நிற்கிறாரு. ஆமால, இதுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தாங்க உத்தம புருஷரு, அவர் தாங்க பரமாத்மா இருக்காரு. அந்த பரமாத்மா தான் இந்த 3 உலகத்துலேயும் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் என்ட்ரி மட்டும் கொடுக்கல, அவர் தான் பராமரிப்பவர், அவர் தாங்க கடவுள் அப்படின்னு அழகாக சொல்கிறார். ஸோ இதுதான் பகவானுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். இது நம்ம தான் அர்ஜுனர் உண்மையவே நம்ம இருக்கிற சந்தேகத்தை நம்மளோட பிரதிநிதியாக இருந்து அர்ஜுனர் கேட்டதுக்கு பகவான் தந்த பதில். நமக்கும் இதுதான் பதில். 1000 கேள்வி கேட்கலாம், 10,000 கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்டாலும் அன்னைக்கு சொன்ன அர்ஜுனருக்கு 5000 வருஷத்துக்கு சொன்ன அதே பதில் தான் இந்த காலத்துக்கு இந்த பதில் தான். என்றும் மாறாத பதில், ஒரே பதில், பகவானுடைய பதில். புரியுதுங்களா? ஸோ அதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே அழகாக எடுத்து வைக்கிறாரு. நித்யோ நித்யானம் சேதன சேதனாம். இது பகவான் பருபாத அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. இது விளக்கம் என்னன்னா, கட்டுண்ட முக்தி பெற்ற என்ற எல்லா உயிர்வாளுக்கும் இடையில் அவர்களை பராமரித்து அவர்களது பல்வேறு செயல்களுக்கு ஏற்ப அனுபவத்திற்கான எல்லா வசதிகளையும் வழங்கக்கூடிய உன்னத புருஷ ஒருவை உள்ளார். அவரே பரமபுருஷ பகவான், புருஷோத்தரமான முழுமுத கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுகிறார். அவரை புரிந்து கொள்ளக்கூடிய சான்றோன் மட்டுமே பக்குவமான அமைதி அடைய தகுதியுடையவன், மற்றவர் அல்ல. பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுங்க மட்டும்தான் நான் சாந்தியாக இருக்கேன், சாந்தமாக இருக்கேன், ஐ எம் பீஸ், அமைதியான சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி உடையவர்கள். அது கேட்குங்க, நான் பிரபு, நான் பக்குவமான அமைதியாக இருக்கேன், பீஸாக இருக்கேன், சாந்தமாக இருக்கேன், சாந்தி 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 அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு தகுதி என்னன்னா பகவான் புரிந்து கொள்ளிய சான்றோன். பகவான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சாது குரு சாஸ்திரா, சாதுக்கு மூலியமாகவும் குரு மூலியமாகவும் சாஸ்திரங்கள் மூலியமாகவும் மட்டும்னால தான் பகவானை முழுமையாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சாது சங்கம், அசெக்ஷன், தேவடி அசெக்ஷன் வேணும், பகவான் ஹரிகதைகள் கேட்கணும், பகவான சம்பந்தம். முக்கியமாக அடிப்படையான விஷயங்கள், முதல் தத்துவம். பிறகு நான் பாகவதம் படிக்கிறேன், சைத்தன்ய சரிதம் படிக்கிறேன், மற்ற புராணங்களை படிக்கிறேன், ராமாயண மகாபாரதம் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். பேசிக் ஃபவுண்டேஷன், அடித்தளம், பகவத்கீதை என்ற ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பெரிய கட்டரை ஏற்ற போகிறீங்கன்னா அதுக்குண்டான அந்த ஃபவுண்டேஷன், அந்த அடித்தளம் பகவத்கீதை என்ற ஒரு விஷயம் கற்றுக்கலாம். தெரியலனா எவ்வளோ தூரம் வேணாலும் போக முடியாது, நம்மளை அடுத்து பக்தி கட்டத்துக்கு போக முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் சாரமாக வச்சு கீதையில் இங்கே சொல்லிட்டாரு. ஏன்னா எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். எமர்ஜென்சி, இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு பிரச்சனையாச்சு, எமர்ஜென்சியாக போகிறோம். நம்ம என்ன பண்ணுவாங்க, உடனே நம்ம ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்க்குறோம் ரோட்டில். இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம். நான் ஒரு காய்ச்சல்னு சொல்லி போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. காய்ச்சல்னு சொல்லி என்னையே பார்ப்பாங்களா, இல்லை ஆக்சிடென்ட் கேஸு அடித்து ரொம்ப மோசமான நிலையில் சீரியஸான கண்டிஷன் போகிற கேஸில் இருக்கிற என்னைப்பா காய்ச்சி தானேயா, நீ இந்த மூலையில் உட்காரு, எமர்ஜென்சி வந்திருக்கு, இதை வந்தால் பார்த்துறேன் போவாங்களா. அந்தமாரி சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம். எமர்ஜென்சி கேஸ் சண்டை போடுறாங்க, சண்டை போர் மின்னுக்கு கொஞ்சம் பிசிறு தட்டினா கொஞ்சம் இதாகனாக்கா எல்லா கேஸ் முடிஞ்சிடும். அந்த இடத்துல பாடத்தில் எடுக்கிறாரு. என்ன பாடம்? மொத்த விதமான வேதாந்தத்தை ஒருத்தன் படிக்கிறதுக்கு, ஒருத்தன் குருகுலத்தில் உட்காந்து படிக்கிறதுக்கு 20 வருஷம் மேலே ஆகுமா, 20-25 வருஷம் ஆகும். 5 வயசில் கைப்பிடிச்சு கொடுப்பாங்க அப்பா அம்மா. குருகுலத்தில் போயிட்டு தாங்க வேதத்தையும் வேதாந்தத்தையும் என் பிள்ளையாவுக்கு சொல்லித்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வச்சுங்களேன்.
அவனுக்கு சிறு வயசுலேருந்து காது திருப்பிடிச்சு எல்லாம் அந்த குருமார்கள் என்ன பண்ணாங்க சொல்லிக் கொடு 20 வருஷக்கிட்ட பிடிக்கக்கூடிய விஷயத்த அர்ஜுனருக்கு 45 நிமிஷத்தில் சொல்கிறாரு. நம்ம கேஸ் என்னது, அதோட ஒன்று மோசம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெய்லி படிக்கணும், கீதையை டெய்லி படிக்கணும், டெய்லி ஏதாவது கேட்கணும், பகவான நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன ப்ரோ எனக்கு கிடக்குது, நம்மளுக்கு பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்பு ப்ரோ நான்லாம் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்போது மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கு, சொன்னால் என்ன சொல்லாட்டி எனக்கு என்ன அப்படி நினைக்கிறவங்களுக்கு பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் என்ன நடக்குன்னா, பகவானமான சம்பந்தங்கள், பகவானமான அனுகிரகங்கள், பகவான் மேலே இருக்கக்கூடிய கருணை கொஞ்சம் கொஞ்சமாக போகும். சரி, கருணை கிடைக்கல என்னங்க, போக வேண்டியதான். மீண்டும் மீண்டும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம், மீண்டும் மீண்டும் பிறப்பு, மீண்டும் பண்ண இறப்பு. அதுவும் மனசில் பிறப்புமா இல்லை. ஆனால் பக்திக்கு எவ்வளோ தூரம் நம்ம செஞ்சுருக்கோமோ அது ஒருபொழுதும் குறையாது, ஒருபொழுதும் காணா போவாது. இஸ்திரி மாரி, கல்லில் பதுக்கின மாரி, சுனாமி வந்தாலும் பெரிய பெரிய பூகம் வந்தாலும் கல்லில் அழியாத மாரி பகவானுக்கு செஞ்ச பக்தி என்றும் அழியாது. நம்ம இருக்கிற படிப்பு அழிஞ்சு போயிடும். செத்த பிறகு நம்ம படிக்கிற டிப்ளோமா, டிகிரி, மாஸ்டர், பிஹெச்டி, கோடியா பணம், இங்கே இருக்கிற வந்து சிஆம்பி பேங்கு, மை பேங்கு, ஆம் பேங்கு, ஆங்கிலியா பேங்கு, பப்ளிக் பேங்கு, சிட்டி பேங்க், எந்த பேங்க்லேயும் நம்ம வச்சுருக்கோம். ஹெச்எஸ்பி பேங்கு, யூஓபி பேங்கு. இல்லை ப்ரோ, அதெல்லாம் மலேசியா லோக்கலில் நம்ம வச்சுக்கிறதுல அந்த ஃபாரின் முடிஞ்ச வரைக்கும் டிபிஎஸ் பேங்கு, சிங்கப்பூரில் இருக்க டிபிஎஸ் பேங்கு, அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற பேங்க், எல்லா பேங்கும் யூகே யூஎஸ்ல இருக்க பேங்கில் தான் வச்சுருப்பேன். இல்லைனா அதுக்கு மாட்டி ஸ்விஸ் பேங்கில் கூட நான் வச்சுருப்பேன் காசு. அந்தளவுக்கு என் இது இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் பக்தி இல்லைனா, கிருஷ்ணனோட பக்தி இல்லைனா, கிருஷ்ணனோட அனுகிரகம், கிருஷ்ணனோட கருணை இல்லைனா அடுத்த இதில் நீங்கள் வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியாது. பியும் சரி அப்பயும் சரி காப்பாற்றிக்க முடியாது. எவ்வளோ வேணால் செல்வம் சேர்க்கலாம், எவ்வளோ வேணால் கல்வி அறிவை சேர்க்கலாம், பௌதிக கல்வி எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து செஞ்சுருக்கலாம். நான் பகவத் பக்தியை செய்கிற அளவுக்கு ஒப்பிட முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்ம பணக்காராக இருந்துட்டோம், இந்த ஜென்மத்தில் பெரிய அறிவாளி ஞானமாக இருந்துட்டோம், புத்திசாலியாக இருந்துட்டோம், எல்லாம் பெரிய ஒரு புகழக்கூடிய புகழ்ந்து சொல்கிறாங்க, ஆஹா இப்படிப்பட்டனுடைய செல்வந்தன், இப்படிப்பட்ட ஒரு அறிவா ஞானி, இவன் அப்படி பெரிய ஒரு ஜீனியஸ். செத்த பிறகு நம்மளை பற்றி விக்கிபீடியாவும் இல்லை இப்போ வந்திருக்க ஏஐ டூல்ஸ்னு ஏதாவது ஒரு தட்டனா வரும் நம்மளை பற்றி. ஆனால் நம்மளை காப்பாற்றப்படுமா அந்த விஷயம்? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷம் தரிசனம். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோய், இந்த 4 விஷயத்தையும் கடக்கிறவன் தான் மிகப்பெரிய புத்திசாலி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ இந்த 4 விஷயத்தை கடக்கிறேன்னா எது? பக்தி. பகவானுக்கு கூட சரி பக்தி, பகவானில் ஈடுபடுற அந்த விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் கிருஷ்ணர் இங்கே முழு வேதத்தையும் சாரத்தையும் தூக்கி கொடுக்குறாரு. தவிர இதான் அந்த வேதத்தில் கற்றுக்கிறாங்க. நான் உனக்கு சொல்கிறேன் அர்ஜுனா, நீ ஏன் கஷ்டப்படுற, நீ செய்த நினைக்கிற, எல்லாமே நான் தான் அனுபவிக்கிறேன். அங்கே இருக்கிற ரத்தமும் இது வந்து எல்லாம் என்னுடையது, முழுதும் நான் தான் அனுபவிக்கிறேன். நான் அனுபவிக்கிறது அது நான் சொல்கிற இன்ட்ராக்ஷன் மட்டும் நீ ஃபாலோ பண்ணு இப்படிலாம் சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு அந்த போர்க்களத்தில் பாடத்தை எடுக்கிறாரு. பாடம் நான் சொல்கிறேன்னா இல்லையா, சின்ன வயசு 20-25 வருஷம் படிக்கக்கூடிய அந்த விஷயத்த 45 நிமிஷத்தில் சொல்லி முடித்தார் கிருஷ்ணர். யாருக்கு? அர்ஜுனருக்கு. ஸோ ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு இந்த கேஸ் தான் எமர்ஜென்சி கேஸு தான். நம்ம கேஸ் மட்டும் இல்லை, எப்போ போகணும்னு நம்மளுக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையெல்லாம் எப்போ வேணாலும் யார் வேணால் போகலாம். யாருக்கும் இங்கே வந்து கேரண்டி கொடுக்கல, யாருக்கும் இங்கே வாரண்டியும் கொடுக்கல. பிறந்த குழந்தை தாய் கூட்டு இந்தாப்பா உன்னுடைய மகன் 100 வயசு வரைக்கும் வாழ்வான், இந்த கேரண்டி சாப் பண்ணி டி ரஷ்மிகாந்த் பண்ணுறாங்களா? குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இறந்து போகும், பிறந்த நொடிலையும் இறந்து போகும், பிறந்த சில காலம் இறந்து போகும். யாருக்கும் இங்கே உத்தரவாதம் இல்லை. அந்த கண்டிஷனில் இருக்கும், நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கும். அந்த கண்டிஷன்லேயும் அந்த நிலைமையிலையும் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது பகவானுடைய நாமமும் பகவானை பற்றி தெரிஞ்சும் பக்தி யுகன்ற ஒரு விஷயம்.
கிருஷ்ண பக்தின்ற ஒரு விஷயம், அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏறி நம்ம போனோமா பகவானை அடைஞ்சிடலாம். அதுக்கு தான் சாது சங்கம், அதுக்கு தான் வந்து பகவானுடைய ஃபெஸ்டிவலில் நம்ம அங்கே கலந்துக்கணும், பகவானை ஹரிக்கதை பாகவத கதை கேட்கணும், சம்மந்தமான புத்தகங்களை படிக்கணும். படிக்கிற பழக்கம் அறவே இல்லை. அது இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். புதுமாத புக்கு படித்தாலே போதுமான நாலேஜ் கிடச்சிரும், எங்கேயும் போய் தேட வேண்டிய தேவையில்லை. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, புக்கு தான் படிக்க வரல, இந்த மாதிரி சில இந்த கிளாஸில் போந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும். புரிவா, எனக்கு இந்த ரொம்ப இதாக இருக்கே, சரி நோட்ஸ் எடுத்து எழுதணும். இன்றைக்கி உள்ள கிளாஸில் இதுக்கு என்ன சொன்னாங்க, இதையும் அப்படி சொன்னாங்க. கிளாஸ் எடுத்து மட்டும் இருக்காது, நோட்ஸ் திரும்பியும் மீள்பார்வை பார்க்கணும். மீள்பார்வை திரும்பி அது பார்க்கணும், என்ன தான் இருக்குது, என்ன தான் சொல்லியிருக்காங்க, ஓ இதுதான் பகவான் வச்சு இந்த மாதிரி இருக்கா. அடிப்படையான பேசிக் தெரியணும். ஒரு நாளைக்கு நம்ம ஏஞ்சா முக்கியமாக என்ன பண்ணிடணும், பகவான சம்பந்தமான பூஜைகள் செஞ்சிடணும், ஜபத்தை முடிச்சிடணும். பகவான சம்பந்தமான விஷயங்கள் நம்ம செய்கிறோமா, அதுதான் ஏகாதசி அன்னைக்கு. அப்போ தான் புலன்கள்லாம் அப்படியே தள்ளாடி ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். நல்லா கவனிங்க. நீங்கள் மித்த நாளாக நீங்கள் பாருங்கள், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ண தோணும். அதான் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனாலதான் பசி என்ற ஒரு நோக்கம் தவிர மித்த எதுவுமே யோசிக்க மாட்டோம். கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஃபாஸ்டிங் இருந்தவங்களுக்கு தெரியும், ஃபாஸ்டிங் இல்லாதவங்களுக்கு தெரியாது. நார்மலாகவே நம்ம வந்து இந்த ஃபாஸ்டிங் எடுக்கிறப்ப ஏகாதசி கொஞ்சமாக அது வந்து அப்படியும் வந்து நம்மளுக்கு உடலில் போயிட்டு தான் ஆகாது. அதனால தான் ஏகாதசி இந்த விஷயத்துக்கு அந்த மாதிரி உணவுகளை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பரிந்துரைக்கை பண்ணாங்க ஆச்சாரிகள். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்காது, உங்களுக்கு ரொம்ப வந்து அதில் இது பண்ணது, அமைதியாக சாந்தமாக அவங்களுக்கு இது வச்சுக்கும். ஆனால் அதில் நல்லா கவனிங்க, அப்போ தான் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் கனவுல வரும். பானிபூரி ரோட்டில் பிச்சைக்காரர் இது ஒரு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க, அது என்ன சொல்லுவாங்க, ஐயா வந்து வாங்கியாங்கன்னு. ஆனால் எங்கள் பக்தருக்கு பானிபூரி சாப்பிடணும், லட்டு சாப்பிடணும், குலாப் ஜாமுன் சாப்பிடணும். மித்த நாளில் பாருங்க நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த அன்னைக்கு மட்டும் இது சாப்பிட்ருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு ஏகாதசி வேற. கிருஷ்ணா கான்சியன்ஸோட ரொம்ப பேருக்கு ஃபுட் கான்சியன்ஸ் தான் இருக்குது. அது இது உணர்வு தான் இருக்குது, கிருஷ்ண உணர்வு அங்கே இல்லை. இந்த அன்னைக்கு அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப அது நல்லா கவனிக்கணும். அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த மாரி கிருஷ்ணரை நினைக்கணுமா. அது இங்கே ஃபாஸ்டிங் இருக்கிற பாருங்க, சாப்பிட்டா போதுண்டா, தண்ணி குடித்தா போதுண்டா. இந்த பொதுவாக அந்த கௌரி பூர்ணிமாவுக்கும் முக்கியமாக அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு ஃபுல்லாக வாசிங்க இருப்போம் பாருங்க, சரணாமிருதா ஒன்று குடித்தா போதும்ப்பா எனக்கு, சரணாமிருதா அந்த சரணாமிருதா அந்த பகவானுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அபிஷேகம் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா தேன் எல்லாம் பழச்சாராக இருக்கும், பால் இருக்கும், தயிர் இருக்கும். அது குடித்தா பாடா, அதுக்கப்புறம் தான் எல்லாமே இதாகும். அப்போ அந்த கான்சியஸ் எங்கே இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இதுலேயே இருக்குது. அந்த மாதிரி பகவானை நினைக்கணும். எங்கே நினைக்கிறோம், அதுதான் வரமாட்டேது. அதுதான் பகவானை குறித்து வச்சாரா இல்லையா, அப்படி டிவிஸ் வச்சாரா இல்லையா. அந்த உணர்வு வந்து உனக்கு ஏங்க கிருஷ்ண உணர்வு வரல, அந்த மாதிரி நினைக்கல. அந்த நிலைமையில இருக்கிறவன் தான், அந்த பகவானை நினைக்கிறவன் தான், அந்த சிந்தனை வர்றப்பதான் நீ வந்து இறக்கிறப்ப நீ பகவான உனக்கு சிந்தனை வரும். இல்லைன்னா வேற உனக்கு என்னென்ன வரும் நம்மளுக்கெல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து இங்கே வந்து அர்ஜுனருக்கு வந்து இங்கே கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இதுக்கு அப்பாற்பட்டவர் இருக்காரு, இவர் தான்ப்பா உத்தம புருஷர், இவர் தான்ப்பா பரமாத்மா, இவர் தான்ப்பா இந்த பரமாத்மா தான் மூலோகத்துக்கு வராரு, இவர் தான் காப்பு வரும், மெயின்டைன் பண்ண வரும், இவர் தாங்க கடவுள் ஈஸ்வரஹா அப்படின்னு முடிச்சிடுறாரு. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை ஒட்டி அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, சந்தேகங்கள் ஓகேவா உங்களுக்கு? இந்த ஸ்லோகத்தில் உத்தம புருஷத்வன்ய பரமாத்மே யுதா ஸ்ருதா ஜோ லோகத்ரயம் ஆவசிய விபர்த்திய ஈஸ்வரக. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்ட உத்தம புருஷனான பரமாத்மா இருக்கின்றார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்குகின்றார். ஓகே, ஹரி கிருஷ்ணா. இது சம்பந்தமாக கேள்வி இருக்கா? நம்ம வந்து அடுத்து ஒரு ஆச்சாரி பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப 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 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சாரி. அவர் தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்டர் பின்னாடி வச்சுருக்கேன், தெரியுதா அதில் எல்லாருக்கும்? அவர் தான் ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர்
உடைய அன்றைக்கி தோன்றிய தினம் வந்துச்சு. ஸோ அதை ஒட்டி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம பேசுவோம். இன்றைக்கி அவரை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர் கி ஜாய். ஸோ அவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஸோ முதல் வந்து புருஷோத்தம தாஸ் தாக்கூர் அவர் யாருன்னு நான் சொல்லிடுறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகாக ஒரு ஸ்லோகம் இருக்கும். சதா சிவத்து நாம்ன நாகர புருஷோத்தமா வைத்திய வம்சோபவ நாம்ன தாம யோ வல்லவோ ரஜே. இவரை பற்றி அழகாக இந்த ஸ்லோகத்தில் விவரிச்சிருப்பாங்க. என்னென்னா, இவர் பார்த்தீங்கன்னா சதாசிவ கவராஜருடைய மகன். யார்? ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர். அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு வைத்திய குடும்பத்தில் சேர்ந்தவங்க. வைத்தியர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தியத்துக்குன்னு ஒரு வம்சாளி இருப்பாங்க. அவங்களோட தொழில் பார்த்தீங்கன்னா வைத்தியம். யாருக்கு இந்த ஊரில் இது உடம்பு சரியில்லையா, இப்போ அந்த வைத்தியநாதர் பார்த்துருப்பா, வைத்தியர் போய் பார்த்துருவாப்பா. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவில் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வைத்தியர் சம்மந்தம் அவங்க தொழிலை பார்த்தீங்கன்னா வைத்தியம். அங்கங்கே படி இலைகளை பிரித்து மாதிரியா மருந்து, சூரணம், அப்புறம் அந்த தூள் மாதிரி செஞ்சு மாத்திரைங்க, அப்புறம் வந்து பானங்கள், தைலங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே? வைத்தியங்க. அந்தமாரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர். இந்த புருஷோத்தம தாஸ் தாக்கூர் வந்து சதாசிவருடைய கவராஜ மகன் சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொன்னேன், மகாபிரபுக்கு ஒரு கோஷ்டி இருப்பாங்க, நித்யானந்த பிரபுக்கு ஒரு கோஷ்டி இருப்பாங்க. நித்யானந்த பிரபு சாட்சாத் பகவான் ஸ்ரீ பலராமர். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கலியுகத்தில் இவங்க 2 பேர் இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு கோஷ்டி இருப்பாங்க, ஒரு டீம் இருப்பாங்க, ஒரு குரூப் இருப்பாங்க. நித்யானந்த பிரபு ஃபாலோவர்னு இருப்பாங்க, மகாபிரபு ஃபாலோவர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும். மகாபிரபுடைய ஃபாலோவர் நான் சொல்லிடுறேன். மகாபிரபு ஃபாலோவருக்கு பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமி, முராரி குப்தா, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், சௌரம பட்டாச்சாரியா, ராமானந்த ராய், ஜெகநந்த பண்டிதா, அப்புறம் சிவானந்த சேனா, கதாதாச பண்டிதா, நரோத்தம தாஸ் தாக்கூர். இவங்களாம் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய கோஷ்டி. அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய ரொம்ப இருப்பாங்க. அந்தமாரி நித்யானந்த பிரபுக்கும் அவங்களுடைய ஃபாலோவர் இருந்தாங்க. அது யாருன்னா மகேஷ பண்டிதா, மீனகேத்தன, ராமதாசா, சதாசிவ பண்டிதா, ராகவ பண்டிதா, ஜனதாசா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தம பண்டிதா. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நித்யானந்த பிரபு கூட ஃபாலோவாக இருப்பாங்க. ஆனால் நித்யானந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் மகாபிரபு கூட சொன்னல, இந்த கோஷ்டி பேர்லாம் அவங்க ரொம்ப தெரியும். ஆனால் நித்யானந்த பிரபுக்கு இருந்தவங்க அந்த கோஷ்டி தான் இருக்காங்களா, அந்த டீம் அவங்க ஃபாலோவர் இருக்காங்களா, இது நம்ம பேர் இந்த ரேர், ரொம்ப கேட்குறது அரிதாக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய ஃபாலோவராக இருந்தவர் தான் ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர். ஸ்ரீ புருஷோத்தம தாக்கூர் வந்து ஸ்ரீ நித்யானந்த பிரபுடைய என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து ஃபாலோவராக இருந்தார். நித்யானந்த பிரபு எங்கே போனாலும் அவருடைய அடிச்சோட பின்பற்றி ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணுறதுலேயும் ஒவ்வொரு இதுலேயும் போய்ட்டு ஹரிநாம பிரச்சாரம் பண்ணுவார். ஒவ்வொரு இதுல வந்து பகவானை பற்றி போய் சொல்லுவார். நித்யானந்த பிரபு கட்டளை என்ன, ஊரை பொழுதும் ஊருக்கு ஊர், கதவுக்கு வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பகவான நாமத்தை சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணணும். காலில் விழுந்தாலும் பரவாயில்ல, கையை காலில் விழுந்துரு, பகவான் நாமத்தை சொல்லவி. ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர் நித்யானந்த பிரபுடைய அந்த கருணையாலும் மகாபிரபுடைய கருணையாலும் அந்த அந்த ஊர் முழுக்கும் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கே எல்லாத்தையும் பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அவர் யாரை பார்த்தாலும் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயங்கள் கற்றுருந்தாலும், என்ன மாதிரி அவருக்கு வந்து அங்கே இருந்தாலும் அவருக்கு வந்து பகவானுடைய பூர்ண அனுகிரகம் இருக்குது. நித்யானந்த பிரபு ஏனோ பின்னி நித்தாபாய் ராதாகிருஷ்ணா பத்தியனாய், நித்யானந்த பிரபு கருணை இல்லாமல் ராதாகிருஷ்ணா வழிபாடு நீ பண்ண முடியாது, ராதாகிருஷ்ணன் நீ தொடக்கூட முடியும், அவர் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அவர் வந்து குரு ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் இது பண்ணுறாரு நித்யானந்த பிரபு. அவருடைய முழு கருணையும் இருந்துச்சு ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் அவருக்கு. அவர் வந்து உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கே எல்லாத்தையும் வந்து இது பண்ணார். அதேமாதிரி ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூருக்கு வந்து முக்கியமாக அவர் வந்து இதை பற்றி யாரெல்லாம் பார்த்தீங்க, அவர் வந்து ரொம்ப பின்பற்றாருன்னா ஹரிகிருஷ்ணா இது பண்ணாருன்னா ஸ்ரீ மத்வாச்சாரியா, ஸ்ரீ யதாவாச்சாரியா, தேவகின தான தாசா,
ஸோ இவங்களை எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக. அதோட முக்கியமான நெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு தான் ரொம்பவே வந்து அவர் இது பண்ணார். அவர் வந்து சிறு வயசில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த புருஷோத்தமா தாஸ் தாக்கூர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, மகாபிரபு லீலையில் மகாபிரபு காலகட்டத்தில் இருந்த எல்லா பக்தர்களும் தேவட்டியும் பார்த்தீங்கன்னா பிரஜா லீலையில், அதாவது பிரஜா லீலையில் பகவான் ஒரு லீலை கிருஷ்ண லீலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்லையும் இருப்பாங்க, ஒவ்வொரு பக்தராக இருந்திருப்பாங்க. அதில் வந்து இந்த புருஷோத்தமா வந்து தாஸ் தாக்கூர் யாருன்னா கிருஷ்ண லீலையில் அவர் தான் கோப்பர், கவ்ஹெட் பாய், மாடு மேய்க்கும் கோப்பர்கள், கோபியர்கள் இருப்பாங்களா, அவர் தான் கோப்பர்கள் புருஷோத்தமா தாஸ் தாக்கூர். இதெல்லாம் பிரஜா லீலையில். கௌர லீலாலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர் அந்த கோபுரர்களாக இருந்தவர், கிருஷ்ணனுடைய நண்பர்களாக இருந்தவர் தான் வந்து இந்த மகாபிரபு லீலையில் கௌர லீலையில் வந்து ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூராக இருந்தார். இது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஓகே, ஸோ ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து சதாசிவம் கவிராஜாவும் சரி, புருஷோத்தம தாஸ் தாக்கூரும் சரி, அவங்களாம் ரொம்பவே சிறந்த ஒரு பெரிய மாபெரும் பக்தர்கள் அப்படின்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு அவருடைய பிறப்பு ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட பக்தர்கள் இருந்ததுனால தான் அவங்களாம் வந்து இந்த முழுவதும் நித்யானந்த பிரபுக்கும் உதவியாக இருந்துச்சு. எல்லாம் பகவான் இருந்தாலும் பக்தர்களை போய் அந்த பகவானை பற்றி பிரச்சாரம் பண்ணும் போதும் ஹரிநாமத்தை போய் சொல்லி கேட்கும் போதும் அதோடைய எஃபெக்டிவ், அதோடைய அந்த ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர் என்னதான் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு வைத்தியராக இருந்தாலும், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் அவர் வந்திருந்தாலும், அவர் எதுவுமே வெளியே காட்டிக்காமல், எதுவுமே வெளிப்படுத்தாமல், அவர் வந்து நித்யானந்த பிரபுவோடைய அடிச்சுவடை பின்பற்றி முழுவதும் அந்த எங்கெங்கெல்லாம் பயணிச்சு அவர் அங்கங்கே எல்லா இடத்துலையும் வந்து அவர் என்ன பண்ணார், பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய ஹரிநாமத்தை, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். உலகம் முழுவதும் அவரை வந்து அந்த நாமத்தை சொல்லி அவர் வந்து கீர்த்தனை பண்ணுறதுல அவ்வளோ ஒரு இதாக இருக்குமா. பகவானுடைய நாமத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் கீர்த்தனை பண்ண ஆரம்பிப்பாராம். கீர்த்தனை பண்ணிக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் ஒரு பொழுதும் கலங்க மாட்டார். ஏன்னா அவருக்கு முழுக்க நித்யானந்த பிரபு கருணையும் சைத்தன்ய மகாபிரபு கருணையும் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு மாபெரும் பக்தர் அவர். ஸோ இது மூலிமா நம்ம ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். இப்படி வந்து இப்படி எந்த சூழ்நிலையிலையும் ஒரு வாட்டி கூட அவர் வந்து கலங்கினதே இல்லை. நிறைய இடத்துல எதிர்ப்புகள் வரும், நிறைய இடத்துல இங்கெல்லாம் நீ பண்ணக்கூடாது, தேவையில்லாத வேலை செய்கிற அப்படிலாம் ஏதோ ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு அவரை பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுவார். புருஷோத்தம தாஸ் தாக்கூர் வந்து ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர் வந்து நித்யானந்த பிரபுவோடைய அவர் வந்து ரொம்ப ஃபாலோ வந்தாலும் மகாபிரபு பற்றி தான் போய் பிரச்சாரம் பண்ணார். என்னதான் ரெண்டு சைடாக அவங்க வந்து ஒரு கோஷ்டி இருந்தாலும் முழுக்க பகவானை பற்றியே பிரச்சாரம் பண்ணார். இதுதான் நம்ம கற்றுக்கணும், இதுதான் வந்து கற்றுக்கணும் நம்ம. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ வந்து இந்த புருஷோத்தமா தாஸ் தாக்கூர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சாலும் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக அவர் யார், அவர் விரஜாலியில் வந்து கிருஷ்ணலீலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கவர்ட் பாய், கோப்பரர்கள் மாடு மேய்க்க பையன், கிருஷ்ணனோட லீலை பண்ணி விளையாண்டுவார். இந்த கலியுகத்தில் வந்து பகவானுடைய சேவைக்காக, பகவானுடைய பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு இதுதான் ஸ்ரீ புருஷோத்தம தாஸ் தாக்கூர். அவரை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய விதமான இருக்குது. அவர் வந்து பகவானுடைய பற்றி எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்ததே இல்லை, யார்கிட்டையும் விட்டு கொடுத்ததே இல்லை. முழுக்க அவருக்காகவே அர்ப்பணித்தார் வாழ்க்கை முழுவதும். இதுதான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம கற்றுக்கணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த தொழில் பண்ணாலும், எந்த ஃபேமிலியில் வந்தாலும் பகவான சேவையில் ஈடுபடுறப்ப அது எல்லாத்தையும் ஓரத்தை கட்டிட்டு பகவானுடைய சேவகனாக அங்கே பார்க்கணும்.
ஒரே விஷயம் தான், நான் ஒரே பொசிஷன் நான் பகவானுடைய சேவகன், பகவானுடைய சேவகன், தாசன், சர்வன். இந்த ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா பக்தி என்பது நம்மளுக்கு அந்த பாதை அருமையாக போகும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு மீண்டும் நன்றி.